எங்கே வந்த சொல்லு சஞ்சனா, எங்கே வந்த? ஹாஸ்பிட்டல் வந்தோம். சொல்ல மாட்டான் எனக்கா. இந்த கையை நான் அன்றைக்கி போகும்போது வச்சேன். இன்றைக்கி ஆப்ரேஷன் வரைக்கும் போயிட்டு வந்து வைக்கிறேன். ட்ரிப்பு போகிற வரைக்கும் ஒன்றும் தெரிலங்க. அப்படியே இப்போ ஒரு மாதிரி சுற்றுது, வாந்தி வர மாதிரி இருக்குது, கேராக இருக்குது. காரில் வர காற்று இல்லையா, ஆழம் கரைச்சி எடுத்துகிட்டு வரேன்னு போயிருக்காருங்க. சுற்றி போட்டு மேலே வைக்கணும் போகிறான்னு. வேணாப்பா மேலே போகலான்னா கேட்கல. ஆழம் கரைச்சி எடுத்துன்னு வந்துட்டாரு. சுனாம்பா அன்றைக்கி நான் அதான் சாமி வாசம் போட்டு எங்கே வச்சேன்னு தெரில. நான் அதெல்லாம் அப்புறமேட்டு வந்து ஒரு ஃபோன் எடுத்துக்கோ. அவங்க ஃபுல்லாக வாங்கிட்டேன். மேலே ஏற முடியாமல் படிக்கட்டு ஏறது தான் ரொம்ப கஷ்டங்க. அதான் படிக்கட்டு ஏற முடியாமல் மேலே ஏறி எங்கே ஆரம்பிச்சோன்னா அங்கேயே வந்து நின்றுட்டேங்க. நிற்க வச்சுட்டாரு. கடவுளை கண்ணால் பார்க்க முடியுமானா முடியாது. நம்ம மனசாட்சிக்காக நம்ம கடவுளை கும்பிட்றோம், நம்மளோட இஷ்ட தெய்வமாக ஆக்கிக்கிறோம், அதுதான் உண்மை. ஆனால் இந்த ஒரு சில நாட்களில் நான் கடவுளை கண்ணால் பார்த்தேன்னா டாக்டர்ஸ் அவங்க தான் கடவுள், உண்மையான கடவுள்ஸ் அவங்க தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பொய்யானவங்களும் இருக்காங்க, ஏமாத்துறவங்களும் இருக்காங்க தான். எல்லாருமே இருக்காதுங்க. நல்லது இருக்குன்னா ஃபஸ்ட்டு கெட்டதும் இருக்குது, சரிங்களா? அதனால் நான் பார்த்த நல்ல டாக்டருங்க கடவுள் தான். டாக்டர்ஸ்னாலே கடவுள் தான், குட் அப்படின்ற மாதிரி தான். சிஸ்டர்ஸ் நர்ஸுங்கெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அது ஜென்ஸாக இருக்கட்டும் லேடிஸாக இருக்கட்டும், அந்த நர்ஸ் அப்படின்றவங்க எல்லாருமே தேவதைகள் தான். உண்மையாகவே அவ்வளோ பொறுமையாக நம்மளை வந்துட்டு பார்த்துக்கிறாங்க, ஹேண்டில் பண்ணுறாங்க. ஒரு குழந்தைய எவ்வளோ சேஃபாக கர்ப்பப்பையிலேருந்து எடுக்கிறாங்களோ அவ்வளோ சேஃபாக பேஷண்ட்டுங்களை வந்து பார்த்துக்கிறாங்க, நல்லபடியாக பார்த்துக்கிற நல்ல டாக்டருக்கு மட்டுமே கடவுளும் டாக்டரும் ஒன்றுன்றதை வந்து நான் சொல்கிறேன், சரிங்களா? வந்துட்டேன், ஆரம்பித்த இடத்துக்கு வந்துட்டேன், கூட்டிகிட்டு வந்துட்டாரு.